எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடை நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பாவம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்களோட ஃப்ரெண்டை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் போக மனசு இல்லாமல் காரில் ஏறி போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ ஈரான், என்ன ஆச்சு? ஏய், கொஞ்சம் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பாருடி, நேற்று நைட்டு நீ போட்டல வீடியோ அது வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. கரெக்டு, நேற்று நைட்டிவா அழுதுகிட்டே பாட்டு பாடி வீடியோ போட்டிருப்பா இல்லையா, அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் லிங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது லிங் சொல்கிறா, இங்கே பாரு முஷாங், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறா. தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நானும் ஆரம்பத்தில் உனக்கும் என்னை பிடிக்கும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பாரு, உன்னோட ஹோட்டலும் என்னோட ஹோட்டலும் எப்போதும் கம்பீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் உன்னை விட நான் முன்னாடி வரணும்னு தான் நினச்சினே தவிர உன்னை அப்படியே தோக்கடிக்கணும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை எப்போதுமே அடையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது காதலே கிடையாதுல்ல. ஏதோ நான் உன்னை ஜெயிக்கணும்னு நினச்சேன், உன்னோட ஹோட்டலில் ஜெயிக்கணும்னு நினச்ச மாதிரி. இப்போ எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் உன்னை நான் பிடிச்சு வச்சிட்டு இருக்க போகிறது கிடையாது. எனிவே, இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். இது வரைக்கும் நீ செஞ்ச எல்லாத்துக்காகவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்கிறா. அவனுமே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அகெயின் இந்த ஊருக்கே திரும்ப வந்து அவள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. பட் இந்த டைம் அவளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளேஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதோட நம்ம ஹீரோயின் போய் அந்த லின் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின், இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது அடிக்கடி இங்கே வந்து விளையாடுவோம்ல அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, வந்து உட்காரும் போது நான் பழசையெல்லாம் யோசிச்சு மைண்ட் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் என்னென்னு தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் என் மைண்டு ஃபுல்லாகவே ரொம்ப பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும், நீ வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தைரியசாலி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப. ஆனால் உள்ளுக்குள்ளே நீயும் தனிமையில் கஷ்டப்பட்டுட்ருக்கன்னு எனக்கு தெரியும். அந்த தனிமையை போக்கணும்னு நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் என்னால் அது முடியலையே. என்னால் ஜஸ்ட்டு உன்னோட ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கான். இதே டைமில் இன்னொரு பக்கம் அங்கே ஹோட்டலில் பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே வந்திருக்க கெஸ்ட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு வயசானவரை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரும் வந்து, சார் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதுவா, நான் ஒரு காஸ்ட்லியான வைன் வாங்கி குடிச்சிட்டு இங்கே வச்சுருந்தேன். இந்த ஆள் அது எல்லாத்தையுமே எடுத்து குடிச்சிட்டான், இவன் எப்படி அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவர் பயங்கரமாக சண்டை போட நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறாரு. அங்கே இருக்க வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, அந்த பாட்டிலே காலியாகி கடைசியாக கொஞ்சம் தான் இருந்தது, அதான் இவர் தூக்கி போட வச்சிருக்காரோன்னு நினச்சி நான் குப்பை தொட்டியில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த பாட்டிலில் பாதி பாட்டிலுக்கு சரக்கு இருந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்க ஒரு சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, முடியல. ஸோ கடைசியாக அவர் சமாதானப்படுத்த வர வழி இல்லாமல், சாரி சார், நாங்கள் செஞ்சது தப்பு தான், வேணும்னா இவரை நாங்கள் வேலையை விட்டு எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கெஸ்ட்டும் வாய முடுறாரு. பட் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து சண்டை போடுறாங்க. இங்கே பாரு, இவர் மேலே என்ன தப்பு இருக்குது, எதுக்கு இவர் வேலையை விட்டு எடுக்கிற அப்படின்னு சண்டைக்கு வரும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படியும் ஹீரோயின் சண்டைக்கு போகிறாரு. உடனே அந்த வயசானவர் தான், விடுமா, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹீரோயினும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. தென் அன்னைக்கு நைட்டு இவரை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ஹோட்டலில் இருக்க எல்லாருமே ஃபேர்வெல் நடத்துகிறாங்க. அப்போ எல்லாரும், தாத்தா உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தாத்தா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ முஷாங் மேலே கோவப்படாத. ஆக்சுவலி இந்த வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொன்னதே நான் தான். எனக்கு 72 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வேலை பார்த்து என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். ஆனாலும் என் ஒய்ஃபுக்காக தான் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவள் என்னை விட்டு போய் 20 வருஷம் ஆகுது. என்னைக்காவது அவள் திரும்ப வருவான்ற நம்பிக்கையில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் போதும், இதுக்கும் மேலே என்னால் முடியாது. நானும் ரிட்டையர் ஆகிட்டு கொஞ்சம் என் வாழ்க்கையும் நான் அனுபவிக்கணும்ல. அதனால் நீ தேவையில்லாங்க முஷாங் மேலே கோவப்படாதம்மா. ஆக்சுவலி நான் தான் குவிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், ஓ அதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோவுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு போய் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கண்டுக்கவே மாட்டான். அப்போ ஹீரோயின் ஒவ்வொரு பிளேட்லையும், ஐ எம் ஸோ சாரி, எனக்காக கொஞ்சம் சிரிங்க பாப்போம், கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு எழுதி காட்டுறா. ஹீரோ சிரிக்கவே மாட்டான். அப்போ ஹீரோயின்,
இப்போ நீங்கள் சிரிச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு யூனிவர்சல் கூப்பன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சிரிச்சிட்டே, இந்த கூப்பனுக்கு நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்குறான். என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சீனை கட் பண்ணால் ஹீரோயின் ஹீரோவுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோயினுக்கு. உடனே அவங்க, ஐயோ இதுக்கு பதிலாக நான் ஃபுட் கூப்பனாவது கொடுத்துருக்கலாமே, நீ வேணும்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, முடியாது எனக்கு மசாஜ் தான் வேணும் அப்படின்னு அவன் கேட்குறானா. ஓ மசாஜ் வேணுமா அப்படின்னு ஹீரோயின் மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அந்த டைமில் பார்த்தா நம்ம ஹீரோவோட லேப்டாப்பில் நம்ம ஹீரோவோட ஹோட்டலை பற்றி அவ்வளோ பேட் ரிவ்யூ வந்துட்டுருக்கு. அதோட நெக்ஸ்ட் டேலேருந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஹோட்டலுக்கு வர எல்லாருமே இங்கே பெட்டு சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, எதுவும் க்ளீனாக இல்லை, அழுக்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரீஃபண்ட் கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு 2 பேர் வந்து இங்கே இருந்த ஃபார்க்கு நைஃப்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, எதையுமே சரியாக வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடும் போது நம்ம ஹீரோயின் ஓடி வந்து லைட்டாக அப்படியே அந்த லேடி இடிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து ஒரே ஸ்பூனாக கொட்டுது. இதை பார்த்த உடனே அந்த லேடி அங்கேருந்து ஓடிடுறா. எனக்கு தெரியுது இது எல்லாமே யாரோ பிளான் பண்ணி தான் செஞ்சிட்ருக்காங்கன்னு. அதோட நம்ம ஹீரோவுமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறாரு. இதுலேயே ஹீரோவுக்கு தெரியுது யாரோ டார்கெட் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம். ஸோ ஹீரோ போய் முதல்ல சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாரு. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது இவரோட ஹோட்டல் மேலே இப்போ எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி திட்டிட்டு போனாங்க இல்லையா சில பேர், அவங்க எல்லாரும் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இப்படி செஞ்சுருக்காங்கன்ற விஷயம் தெரியுது. ஸோ யார் இந்த ஆள் எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் பணம் கொடுத்தவருக்கும் ஒய்டி கம்பெனிக்கும் சம்மந்தம் இருக்குன்றது ஹீரோவுக்கு தெரியுது. ஸோ ஹீரோ நேராக லின் கிட்ட போய் இதெல்லாம் ஓ வேலை தானே அப்படின்னு சண்டை போடுறாரு. என்னது என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லின் கேட்க, எனக்கு தெரியும் நீ தான் என் ஹோட்டலுக்கு நிறைய பேருக்கு பணம் கொடுத்து வர சொல்லி அவங்க எல்லாரையும் பேட் ரிவ்யூ கொடுக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலை, போய் சொல்லாத, நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலன்னாலும் இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கோவமாக பேசிட்டு போக, நான் எதுவுமே பண்ணலையே எதுக்குமே இப்படி பேசுகிறான் அப்படின்னு இவன் செக்ரட்டரிக்கு கால் பண்ணி பிரின்சி ஹோட்டலுக்கு பேட் ரிவ்யூ கொடுத்தீங்களா என்ன அப்படின்னு விசாரிக்கிறான். அப்பா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் இது எல்லாமே செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லின் கேட்குறான், என்னது என்னோட அப்பா வந்துட்டாரா அப்படின்னு. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட அப்பாவும் லின்னோட அப்பாவும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ லின்னோட அப்பா கேட்குறாரு, என்னோட பையன் உங்கள் ஹோட்டலோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு கேட்டதுக்கு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களாமே, ஆனால் இதனால உங்களுக்கும் லாபம் தானே வரப்போகுது அப்படின்னு கேட்க, இல்லை அதனால எங்களுக்கு லாபம் வரப்போகிறது இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, இனிமே மட்டும் உன் ஹோட்டலுக்கு லாபம் வரவா போகுது, அதோட உங்கள் ஹோட்டலை பற்றி ஆன்லைனில் அவ்வளோ மோசமான ரிவ்யூ இருக்குது, கண்டிப்பாக கடைசி 2 நாளில் உங்கள் ஹோட்டலுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க, இதே நிலமையில உன்னோட ஹோட்டல் போணுச்சுன்னா நீ எப்படி இந்த ஹோட்டலை நடத்துவ அப்படின்னு அவர் கேட்க, என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் மனசில் வச்சு பேசிகிட்டு இருக்கியா, அப்போ நான் உன்னை இந்த ஹோட்டல்லேருந்து துரத்திட்டேன்றதுனால நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா, ஆனால் பழசெல்லாம் தயவு செஞ்சு இப்போ யோசிக்காத அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்ல, அதை எப்படி யோசிக்காமல் இருக்கிறது, ஆரம்பத்தில் நானும் தானே உன் ஹோட்டலோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு வந்தேன், ஆனால் நீ என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டல, இப்போ அதெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவர் கோவமாக பேசுகிறாரு. தென் லின்னோட அப்பா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது லின் ஓடி வரான். ஓடி வந்து, அப்பா என்னப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ வாய் மூடு, உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அது உருப்படியாக பண்ண மாட்டியா, நீ மட்டும் என் பையனா இல்லைன்னு வையே, உன்னை எப்பயோ வீட்டில இருந்து துரத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஓஹோ அப்படியா, இனிமே உங்கள் பையன் என்ன செய்ய போகிறான்னு பாருங்க அப்படின்னு லின் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ டென்ஷனாக உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயின் டீ எடுத்துகிட்டு வராங்க. என்ன டீ இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க, இதுவா, இது ஒரு ஹெர்பல் டீ, இதை நீங்கள் குடிச்சிங்கன்னு வைங்களேன் உங்களோட டென்ஷன்லாம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறா. அவரும் குடிச்சிட்டு, ஐயோ எனக்கு இப்போயே ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே, சரி என்னாச்சு, ரொம்ப நிலமை மோசமாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் மோசமாக தான் போயிட்டுருக்கு, அதோட ஹோட்டலுக்கும் இப்போ யாரும் வர்றதில்ல, ஸோ இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு ஹீரோ கேட்க, நீயே இங்கே லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டைப் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்குறா. என்னது, ஆமாம் நீ எப்படியும் இங்கே தனியாக ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டெல்லாம் சமைக்க போகிற, அது நீ லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்டே இருந்து வாங்கி சமைச்சு அதுக்கப்புறமா நீ ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தணுன்னு வையேன், கண்டிப்பாக இதனால ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், நிறைய பேர் ஹோட்டலுக்கு வருவாங்க, அதோட இப்போ நான் கொடுத்தேன்ல இந்த ஹெர்பல் டீ, இதையும் நீ அங்கே கொடுத்தேன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா, என்ன மோசமான ஐடியாவாக இருக்கா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, பரவாயில்லையே வர வர நீ ரொம்ப அறிவாளிகிட்டே போகிற அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போயாவது நீ ஒத்துக்கிறியே,
ஆனால் இரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஹவுஸ் கீப்பிங்கான இன்டர்வியூ வரப்போகுது, அதில் நான் செலக்ட் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்ல, நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவ, நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அட்டன் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த நேரத்தில் திடீர்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, பாஸ் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நம்மளோட ஹோட்டலை அந்த ஒய்டி கம்பெனிக்கு கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு, என்னது நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மீட்டிங்காக ஓடி போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு போகிறாங்க அண்ட் நல்லாவே அட்டென்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்கை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி வேகமாக ஓடி போகிறாரு. பட் நம்ம ஹீரோ போகிறதுக்குள்ளேயே அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருது. எல்லாத்தையுமே பேசி முடிச்சு இந்த ஸ்ப்ரிங்ஸி ஹோட்டலை அந்த ஒய்டி கம்பெனிக்கு ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப பெரிய ஹோட்டல், இங்கே நீங்கள் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கணும்னா கூட அதுக்கேற்ற எஜுகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும், பட் இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ எனக்கு புரியுது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் இந்த இன்டர்வியூ எடுத்தவர் ஒரு மாதிரி சோகமாக மூஞ்ச வச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்பா எதுக்குப்பா இப்படி செஞ்சீங்க, இந்த ஹோட்டலுக்காக நான் இத்தனை வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அம்மா கடைசியாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களா, இந்த ஹோட்டலை இன்னொருத்தவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட்டா இது சேஃபாக இருக்கும்னு நினச்சிங்களா, அப்படின்னா நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் எல்லாம் போய்தானா அப்படின்னு கேட்க, அவர் கண்ணத்துல ஒரு அறையை வச்சுட்டு, ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்காத, இங்கே பாரு நம்மளோட ஹோட்டல் பழைய ஹோட்டல், இப்போதைக்கு வர புது ஹோட்டலோட நம்மளால கம்பீட் பண்ணவே முடியாது, நீ கொஞ்சம் எல்லாரையும் பற்றி யோசிச்சு பாரு அப்படின்னு அவர் சொல்ல, என்னப்பா நீங்கள் தான்ப்பா ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே வராங்க, ஹீரோவும் வராங்க. அப்போ ஹீரோயின் நான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் போது, எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ ஹக் பண்ணுறான். சாரி, அந்த இன்டர்வியூவில் என்னால் பாஸ் ஆகவே முடியல, பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் பாஸ் ஆகிடுறேன், அப்புறம் உனக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, இல்லை எதுவும் சரியாக போகலை, எனக்கு இப்போதைக்கு இதை பற்றி பேச மூடலை, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறான். எங்கே போகிறது ஒரு ரூம் எடுத்து தங்கலாமா அப்படின்னு கேட்க, எது அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே ஒரு ரூமில் போய் தங்குறாங்க. அந்த ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சொல்லப்போனால் ரொம்ப மாடர்னாக இருக்குது. அங்கே தரையை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் தனியாக ஒரு மெஷின் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இந்த ரூம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நல்லா இருக்குல்ல, நீ வந்து பெட்டில் படுத்து தூங்கு, நான் சோஃபாவில் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். எது தனித்தனியாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் பெருசாக எனக்கு பெட்டில் தூங்கிலாம் பழக்கம் இல்லை, அதான் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு பெட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏய் இந்த பெட் உனக்கு சின்னதாக இருக்கா அப்படின்னு ஹீரோயின் அப்படியே இழுக்க 2 பேரும் படுத்துடுறாங்க. அப்போ ஹீரோவும் சரி சரி நான் உன் கூடயே தூங்குறேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துருக்கான். 2 பேருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் லைட்டை ஆஃப் பண்ணுறான், ஆன் பண்ணுறான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பெட்லேருந்து கீழே விழுறான், ஒரு மாதிரி பதட்ட நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இது சரிப்பட்டு வராது, எனக்கு தூக்கமே வரல, சரி வா நம்ம ஒயினாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் ஒயின் குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சிட்ருக்க, ஏய் உன் மூஞ்சி எதுக்கு இப்படி இருக்கு, உன்னோட ஃபேஸ் இப்போ எந்த மாதிரி இருக்கு தெரியுமா, ஏதோ ரொம்ப பாவமா உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்ட மாதிரி ஃபேஸை வச்சுட்டு இருக்க, ஆனால் உண்மையாக எனக்கு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனது நான் தான், ஆனால் எனக்கும் கவலையாக தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ எதுவும் கவலைப்படாத, இந்த ஹோட்டலை விட்டு நீ போக மாட்ட, அதோட இந்த ஹோட்டலும் யாரு கைக்கும் போவாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ ஏன் இந்த ஹோட்டல் விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படின்னு கேட்குறா. ஏன்னா எங்கள் அம்மா ஞாபகமாக என்கிட்ட இருக்கிறது இந்த ஹோட்டல் மட்டும்தான், நானும் எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருந்தது இந்த ஹோட்டலில் தான், அப்படி இருக்கும் போது இப்படி என்னால் இந்த ஹோட்டலை விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஏய் இரு இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது சரியா, அதோட கண்டிப்பாக இந்த ஹோட்டல் மறுபடியும் உன்னோட கைக்கு வந்துடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அப்படியே போய் கிஸ் பண்ணுறான். தென் நெக்ஸ்ட் டே விடியும் போது ஹீரோ டபக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் ஐயோ நீ ஒழுங்காகவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஃபுல்லாக இந்த ரூமில் ஒரு எலி பல்ல கரகரன்னு கடிச்சிட்டே இருந்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சாரி எனக்கு புது இடத்துல சரியாக தூக்கம் வராது, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்பி வெளியே சாப்பிடலான்னு வராங்க, அதே ஹோட்டலுக்குள்ளே தான். அப்போ ஹீரோ கேட்குறான், அம்மா நேற்று உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. என்ன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்குற, சொல்லு, நேற்று நைட்டு நம்ம இருந்தோம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அது பரவாயில்ல. எனது பரவாயில்லையா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
என்னது உனக்கு பிடிக்கலையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு கூட சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம் பெட்டு கொஞ்சம் கூட சாஃப்டாகவே இல்லை, அதோட இந்த ரூம் லைட்டும் சரியில்லை, அட்மாஸ்பியரும் சரியில்லை, ஏசி டெம்பரேச்சரும் சரியில்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ எந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுட்டு இருக்க? நம்ம இந்த ரூமில் ஸ்டே பண்ணோம்ல, இந்த ரூமோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ அதைத்தான் கேட்டியா, நான் கூட ஏதோ யோசித்தேன், ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களுக்கும் பக்கத்தில் ஒரு தாத்தா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. டே என்னடா ஹோட்டல் எனக்கு புக் பண்ணி கொடுத்துருக்க, எல்லாமே மாடலாக இருக்குடா, எங்கே பார்த்தாலும் மெஷினாக இருக்குடா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. இவங்களும் கேட்குறாங்க, என்னாச்சு தாத்தா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, நானே வயசானவன், என்னை கொண்டு வந்து இந்த மாடனான ஹோட்டலில் விட்டுருக்கான், இங்கே பார்த்தா ஒரு மனுஷன் கூட இல்லை, ஒரே மெஷினாக இருக்குது, எனக்கு சுத்தமாக இந்த ஹோட்டல் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஹோட்டலை YT கம்பெனிக்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்ற விஷயம் லிங்குக்கு தெரிய வருது. அவள் உடனே என்ன செய்கிறா, வேகமாக லின்னுக்கிட்ட வந்து, டேய் நீ வேணும்னு தானடா வேணும்னு தானே பண்ண, ஈரான் உன்னை விட்டுட்டு அவன் கூட போயிட்டான்னு தானே இப்படி பண்ண, அதனால தானே அவங்க ஹோட்டலில் வாங்க போகிற அப்படின்னு முடிய பிச்சு இழுத்துட்றா. அப்போ இவன், ஐயோ நான் பண்ணல, அது என்னோட அப்பா தான் பண்ணாரு. ஏய் போய் சொல்லாதடா, சத்தியமாக சொல்கிறேன், அது என்னோட அப்பா தான் பண்ணாரு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சாரி தெரியாமல் முடிய பிச்சுட்டேன் அப்படின்னு கொடுக்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது, சார் நீங்கள் பில் பே பண்ண கொடுத்த கார் டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு, உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்ல, இது பணம் இல்லையா அப்படின்னு அவன் முழிக்கிறான். உடனே இவ தான், சரி சரி இரு நானே பே பண்ணுறேன் அப்படின்னு காசு கொடுக்குறா. தென் ஹீரோவும் ஹீரோயினும் அகெயின் ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாத்தா சொன்னதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குதானே, நம்மலாம் இப்போ கொஞ்சம் மாடர்னான ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஓரளவுக்கு எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் வயசானவங்களுக்கு இந்த மாடர்னான மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஹோட்டல் தான் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலுமே இப்போதைக்கு நம்ம ஹோட்டலை நம்ம டெவலப் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நம்மளோட ஹோட்டலை ஒரு ஷோரூம் மாதிரி ரெடி பண்ணி அது ஆன்லைனில் நம்ம ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா, பெட்டும் சாஃப்டாக இருக்கும், ரூம் ஹீட்டரும் நல்லா இருக்கும், ஏசியும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹோட்டலை இன்னுமே பிரபலப்படுத்தலாம் அப்படின்னு ஹீரோயின் ஐடியா கொடுக்க, நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வேகமாக கம்பெனிக்கு ஓடி வராரு. அந்த டைமில் தான் இவங்க கம்பெனியை ஒரேடியாக YT கம்பெனிக்கு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ ஓடி வந்து விட மாட்டுறாரு, தடுக்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நான் இன்னும் டெவலப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே 3 மாதம் டைம் தான், அதுக்குள்ளே நீ ஹோட்டலை டெவலப் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த ஹோட்டலை நாங்கள் YT கம்பெனிக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக லிங்கும் கூட வராங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுமே இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஹோட்டலை ப்ரொமோட் பண்ண தான் செய்கிறாங்க. லிங்க் தனியாக ஒரு PR டீம் வச்சுருப்பா, அவள் ப்ரொமோட் பண்ணுற ஹீரோவோட ஹோட்டலை. அதோட நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சிங்கர் இருப்பா இல்லையா, அவள் இப்போ நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டா, அவளை யூஸ் பண்ணியுமே இந்த ஹோட்டலை நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே அந்த ஹோட்டலுக்காக செய்கிறாங்க. கட் பண்ணால் 3 மாதத்துக்கு அப்புறம் ஹோட்டலில் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குதான், பட் இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஹோட்டல் டெவலப் ஆகலை, நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கல. ஸோ ஹீரோவுக்கு இப்போ ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அவங்களும் ஓகே கிவ் அப் பண்ணாத, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துமே ஹீரோ இல்லை நீங்கள் ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டீங்க அப்படின்னு சோகமாக கிளம்பி வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் கூடவே வரா. அப்போ ஹீரோ சோகமாகவே இருக்கானா, அவள் உடனே இங்கே பாரு நான் உனக்கு கிஃப்ட் வச்சுருக்கேன், டன்டடன் என்னோட ஹார்ட்டு அப்படின்னு காட்டுறா. இதுதான் கிஃப்டா அப்படின்னு ஹீரோ கேட்க, அலட்சியமாக நினைக்காத, இந்த கிஃப்ட்டு தான் உனக்கு இப்போ எல்லா சுச்சுவேஷனையும் சமாளிக்கிற ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இந்த ஹார்ட் அப்படியே நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டே, ரொம்ப தேங்க்ஸ், நீ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப் அப்படியே மாறுனுச்சு. நீ வரத்துக்கு முன்னாடி நான் ஒரே பார்ட் டைம் வேலையாக பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ஸ்டேபிளான வேலையே கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் ஒரு ஸ்டேபிளான வேலை, அதுவும் ஹை சேலரியில் ஒன்று மாதிரி ஒரு செல்லமான பாய் ஃப்ரெண்ட் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகேவா, அதோட நான் பார்த்ததுலேயே ரொம்ப டேலண்டட் அண்ட் கான்ஃபிடென்ட்டான பையனா அது நீ மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாத. நீ 3 மாதம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்க, நீ இப்போ கிவ் அப் பண்ணனா எல்லாமே வீணாக போயிடும்ல. ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீ தன்னம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹக் பண்ணிக்க, நம்ம ஹீரோவும் ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.